இன்ஃபோமீடியாவின் ASP.NET டுட்டோரியலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த டுட்டோரியலில் ASP.NET வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ASP.NET பேசிக்ஸ். ASP.NET அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ASP.NET அதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா ஆக்டிவ் சர்வர் பேஜஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பியூர் .NET, அதாவது வந்து எப்படி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிளையண்ட் சைடு எப்படி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம், கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கிளையண்ட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். எதுக்காக அப்படி சொல்கிறோன்னு பார்த்தா நம்ம டெவலப் என்விரான்மெண்ட்லேயே கிரியேட் பண்ணி நம்மளே ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு அதை கிளையண்ட் அப்ளிகேஷன் சொல்கிறோம். ASP.NET எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சர்வர் சைட், அதாவது PHP, JSP அந்த மாதிரி லாங்குவேஜ் மாதிரியே ASP, அதாவது மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ASP அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து வெப் பேஜஸில் யூஸ் பண்ணுறதுக்காக, வெப் பேஜ் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை வெப் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். இதுக்காக தான் வந்து ASP.NET வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவ் சர்வர் பேஜஸ் இது எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து மைக்ரோசாஃப்ட்டில் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ASP.NEட்டில் வந்து என்ன லாங்குவேஜ் சப்போர்ட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா விஷுவல் பேசிக் சப்போர்ட்டட், C# சப்போர்ட்டட். பட் வந்து ஃபியூச்சர்ஸ்க்காக எல்லாமே வந்து எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ASP.NEட்டில் வந்து C# தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு நம்ம கிளையண்ட் சைடு எழுதுகிற C# கோடிங்கை வந்துட்டு நம்ம சர்வர் சைடும் எழுதலாம். அதாவது வந்துட்டு நம்ம சர்வர் சைடும் இந்த C# கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன், நம்ம டெவலப் பண்ணுற ASP.NET அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொபஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி ASP.NET அப்ளிகேஷன் வந்து விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த .NEட்டில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே விஷுவல் ஸ்டுடியோவில் இன்பில்ட்டாக வந்து ASP.NET டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் அதோட டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. இப்போ எப்படி வந்து ASP.NET அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ. இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் தான் வந்துட்டு நம்ம சப்போஸ் ASP.NEட்டில் வந்துட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து சம் டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனுக்கு சில டேட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் நம்ம SQLs எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா கனெக்ஷன்ஸ் டேட்டாவை ரிட்ரை பண்ணுவோம், இல்லை வந்து டேட்டாவை வந்து புஷ் பண்ணுவோம். இதுக்காக தான் வந்துட்டு நம்ம சர்வர் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்வர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இந்த சர்வரில் வந்துட்டு நம்ம என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கம்ப்யூட்டர் தான் வரும். நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஆட் சர்வர் கொடுத்து நம்ம SQL சர்வராக இருக்கட்டும், இல்லை MySQL சர்வராக இருக்கட்டும், என்ன சர்வர்ஸ் வேணாலும் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து க்ளவுடில் நம்ம சர்வர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல விண்டோஸ் Azure அப்படிங்கிற ஒரு க்ளவுட் சர்வீஸ் இருக்குது. இதில் கூட நம்ம வந்து SQL டேட்டா பேஸஸ் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி நம்ம வந்து ASP.NET அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைலில் நியூ அப்படின்னு போனால் நியூ ப்ராஜெக்ட்னு வரும். நியூ ப்ராஜெக்ட் பதிலாக நம்ம வெப்சைட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ASP.NEட்டோட ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் வந்து நம்ம எது சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம C# யூஸ் பண்ணி தான் ASP.NET அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு நம்ம ASP.NET எம்டி வெப்சைட். இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ASP.NET எம்டி வெப்சைட், வெப் ஃபார்ம்ஸ் சைட் அண்ட் வெப்சைட், அப்புறம் வந்துட்டு டைனமிக் டேட்டா என்டிட்டிஸ். இதில் நம்ம மோஸ்ட்லி நம்ம அதிகமாக எது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எம்டி வெப்சைட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தான். எப்படி வந்து ASP.NEட்டை யூஸ் பண்ணி ஒரு லாகின் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், இது ரெண்டும் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி ASP.NEட்டோட எம்டி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து கிரியேட்டிங் வெப்சைட் 1 அப்படின்னு வந்திருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஒரு புது வெப் பேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு புது அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். புது வெப் பேஜ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். நம்ம ஆட் கொடுத்தாச்சு, ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து நமக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு HTML வெப் பேஜ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம HTML பேஜ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம பேர் கூட மாற்றிக்கலாம். home.html அப்படின்னு கூட நம்ம நேம் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து home.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் நமக்கு ஆட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நம்ம சும்மா ஒரு டெமோக்காக வந்து ஒரு H1 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் டேக்கில் நம்ம வந்துட்டு ஹலோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம .NEட்டில் வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு வந்து கன்சோல் அப்ளிகேஷன் ரன் ஆகும். நம்ம ASPயில் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வெப் அப்ளிகேஷனை வந்து Google Chromeல ரன் பண்ணுறோமா, இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ரன் பண்ணுறோமா, இல்லை நம்மக்கிட்ட Firefox இருந்ததுன்னா நம்ம அந்த Firefoxை சூஸ் பண்ணி அதை ரன் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Google Chrome அப்படின்ற கொடுத்தோன்னா இப்போ இது எப்படி நமக்கு இந்த அவுட்புட் ரன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு லோக்கல் ஹாஸ்ட்ங்கிறது நம்ம ஒரு லோக்கல் சர்வர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ லோக்கல் சர்வர் அப்படி என்னன்னா வந்துட்டு ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே வந்து லோக்கலாக ஒரு ஏஎஸ்பி சர்வர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்வரில் இருந்து தான் வந்துட்டு நமக்கு வந்து C# கோடாக இருக்கட்டும் இல்லை HTML கோடாக இருக்கட்டும் அங்கேருந்து தான் நமக்கு ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ், அதாவது நார்மலாக ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணி அதை குரோமில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணி சர்வருக்குள்ளே வந்துட்டு இதை போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு 404 எரர் வரும். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வரில் இருந்து தான் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து டீட்டெயில் எரர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல IIS வெப் கோர் அப்படின்னு இருக்கும். ஸோ IIS அப்படிங்கிறது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்டோட லோக்கல் வெப் சர்வர், அதாவது வந்து இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து லோக்கல் சர்வர். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஃபிசிக்கல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் பாத் அப்படிங்கிறது நம்ம நார்மல் கம்ப்யூட்டரில் இருக்கிற பாத், அண்ட் ரிக்வஸ்டட் URL அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற பர்டிகுலர் பாத்தை வந்து நம்ம சர்வராக கிரியேட் பண்ணுறோம். அதாவது வந்து வர்ச்சுவலாக வந்து ஒரு சர்வர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ லோக்கல் ஹாஸ்ட்டுக்கு அப்புறம் கோலன் வந்து 56886 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு போர்ட் நம்பர். ஸோ வந்து இந்த போர்ட்டில் தான் நமக்கு வந்து இந்த வெப் பேஜஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த சர்வர் சொல்லுது. ஸோ இந்த போர்ட் வந்து நமக்கு டைனமிக்காக ரன் டைமில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அகைன் நம்ம ஸ்டாப் பண்ணி இன்னொரு தடவை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த போர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுல நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஃபியூச்சர் சாப்டர்ஸில் வந்து எப்படி ASP.NET அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதில் என்ன கோடிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.